தொடர்ச்சியா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது வாங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? பிரச்சார களத்துல மக்கள் எதனால வாங்கிக்கிறாங்க நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கேட்ட வரைக்கும் ஏப்பா எதையுமே செய்ய போறதில்ல, இதையாவது கொடுத்துட்டு போயிட்டு போறேன் விடு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது நம்ம காசு தானப்பான்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, மீள முடியாத அடர்த்தியான வறுமை ஏழ்மை. ஒரு 500 ரூபா காசுங்கிறது பெருசு. 5 ஓட்டுக்கு 500 2500 காசு, பெரிய காசு. வறுமையில் இருக்கிற மக்களுக்கு பெரிய காசு. அதையாவது கிடைக்கட்டும், அதாவது கிடைக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒன்றும் செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 400 ரூபாய் கூலி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கு. தொடர்ச்சியான 100 நாள் வேலை ஒரு திட்டத்தை நீங்க விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. இந்த 400 ரூபாய்ங்கிறது எப்படி, எந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தும்? இதுல இருந்து தெரியுதா, இவங்க யாரும் தலைவர்கள் இல்ல, அரசியல்வாதிகள். தேர்தலை பற்றியே சிந்திப்பாங்க. தலைவர்கள்லாம் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பாங்க. ஒரு கேள்வி அண்ணன் எழுப்புறேன் இந்த செவியின் மூலமா. ஒரு நாடு என்பது வளரும் நாடு, குறிப்பா வளரும் நாடு. உபரி பட்ஜெட்ல தான் இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். பட்ஜெட் பற்றாக்குறை 150 லட்சம் கோடி கடன் இருக்கு இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டு குறிப்பா 9 லட்சம் கோடியை தொட்டுட்டோம் நம்ம. இப்ப மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு தான் வாழும் வளரும். ஆனா நீ சோம்பி உட்கார், உனக்கு காசு ஆறுன்னு சொன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கீங்களா? ஆசிரியர் சம வேலை சம ஊதியம் கொடுன்னு போறான்ல, அவனுக்கு ஒரு நாள் கொடுக்க முடிஞ்சதா? நிரந்தர பணியாளரா அரசு மருத்துவர், செவிலியர், ஆசிரியர்களை உன்னால ஏன் ஆக்க முடியல? ஒப்பந்த பணியாளராக ஏன் வச்சிருக்கேன்னா, நிரந்தர பணியாக்கினா ஓய்வு பெற்றவர் ஓய்வூதியம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், காசு இல்லை. அதனால ஒப்பந்தமா வச்சுக்கிற. நீ நிரந்தரமாக்கி போராடும் போது நிரந்தரமாக்குன்னு உங்களை தள்ளிட்டு இங்க வேலைக்காக காத்திருக்கான அவனை எடுத்துக்கிறது. அவனும் ஒப்பந்த கூலி தான். அப்ப இந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு நீ 400 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா கொடுக்குறேன். அப்ப நீ என்ன செய்யணும்? அறிவா இருந்தவன் அரசு கொடுக்குதுன்னா உழைப்பில் மக்களை ஈடுபடுத்துறதுக்கு உற்சாகப்படுத்தணும்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆட்களை அனுப்புகிற அவங்களுக்கு ஒரு பதிவு வைக்கணும். ஒரு அலுவலகம் வச்சு, நான் ஒரு விவசாயி, எனக்கு நெல் 2 ஏக்கரா இருக்கணும், 60 ஆள் தேவைப்படுது, நான் முன்பதிவு செஞ்சிருவேன். 60 ஆள் எனக்கு ஆண் பெண் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 60 ஆள் அடுத்த நாள் வண்டி வச்சு கூட்டிட்டு போய் என் நிலத்தை அறுத்துருவேன். கரை ஏறும்போது நான் 500 ரூபா கூலியை கொடுத்துருவேன். இங்க இந்த பதிவன அலுவலகம் இருக்குல்ல, அங்க அவங்க 400 கொடுக்குறியா, 400 900 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போவான். உழைப்பு உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருச்சு, உற்பத்தி பெருகிடுச்சு, வேளாண்மை வீழாது வாழும். இங்க விவசாயம் பெருகுது, விளைச்சல் பெருகுது, வறுமை குறையும். இது சரி. இங்க இவனுக்கும் இந்த நீங்க 400 கொடுக்குறீங்க, நான் ஒரு 500 கொடுக்குறேன். சோம்பி உட்காரு, பல்லாங்குழி ஆடு, சீட்டு கட்டாடு. எங்க ஊர்ல எல்லாம் போனா அந்த கம்மாய்க்குள்ள என்ன மாமா கூட்டம்னு கேட்டேன். எங்க மாமா சொக்கலிங்க திட்ட அது ஒன்றும் அப்பல 100 நாள் வேலை திட்டம்ங்கிறாரு. சீட்டாடிட்டு இருக்குது, பல்லாங்குழி ஆடுறது. இதெல்லாம் எனக்கு இப்படிதான். ஆடுறவனே என் சொந்தக்காரன் தான். பல்லாங்குழி ஆடுறதே எங்க அக்கா தங்கச்சியே தான், எங்க மதினிமாரு. அப்ப இந்த நிலைமையில நாடு இருந்ததுன்னா எப்படி? ஒரு தலைவன்கிறவன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கணும்ல. சோம்பி இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குற நாடு எப்படி தம்பி வாழும் வளரும்? சரி விடு, 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்து எத்தனை ஆண்டாயிருச்சு? எத்தனை கோடி மரத்தை நட்டு வளர்த்திருக்க? எவ்வளவு ஏரி குளங்களை தூர்வாரி இருக்க? சிதிலமடைஞ்ச சாலைகளை எத்தனை சீரமைச்சிருக்க? எதுவுமே இல்லையே. அது வேலைன்னு எப்படி சொல்ற? 100 நாள் வேலை, 150 நாள் வேலை நீ ஏன் சொல்ற? சும்மா இருக்க காசு கொடுக்குறோம். உழைப்புல இருந்து என்னை வெளியேற்றுற அந்த வேலை, அந்த வெளியேற்றினால உழைப்புக்கான தேவை அப்படியே இருக்கு. இதை வட இந்தியா நிறைச்சிடறான். 1.5 கோடி பேர் வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கோடி பேர் வருவான். 3 கோடி பேருக்கு வாழும் உரிமையும் வேலையும் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. வாக்குரிமையும் பெற்றுட்டான்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நான் அடிமையாயிருவேன். இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா இது மாறும். இப்ப என்னோட கோபம் புரியுதா? அதனாலதான் இந்த காங்கிரஸ் பிஜேபியை ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.